நான் தமிழ் தாரகை சுகந்தீனா, தாரகை தமிழ்ச்சங்க தலைவர், தமிழ்நாட்டிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தமிழ் பணி ஒரு 20 வருட காலமாக தொடர்பணியாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நேரலையில் நிகழ்ந்த என் தமிழ் பணி தற்போது வானொலி மூலமாக தங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். தாரகை குரல் எனும் ஒரு அருமையான நூலை, அதாவது திருவள்ளுவர் எப்படி திருக்குறளை இயற்றினாரோ 7 சீர்கொண்டு 1.25 அடியில் குறள் வெண்பாவை படைத்தாரோ அதுபோன்றே எளிய தமிழில் எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நான் குறள் வெண்பாவை படைத்திருக்கிறேன். 214 அதிகாரங்கள், 2140 குறள் வெண்பாக்கள் அடங்கிய இந்த தாரகை குறள் நூல் கடந்த மாதம் வெளியிடப்பட்டது. தற்போது இந்நூல் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேசு பொருளாகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எழுதப்பட்ட இந்த எளிய தமிழ் குறள் நூல் தற்போது விற்பனையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நூலின் சிறப்பு என்னவென்றால், தமிழகத்தின் அல்ல, சமூகத்தின் சாதாரண மனிதனுக்கும் இலக்கிய உலகிற்கும் இடையே இருந்த இடைவெளியை இட்டு நிரப்பிய முதல் கவிஞன் மகாகவி பாரதி. எளிய மனிதர்களுக்கும் பயன்பெறும் வகையில் ஓமைகள், உருவகங்கள், அணிநயங்கள் என பழைய பாட்டையில் அவன் அப்படியே தடம் பதித்து தன்னுடைய பழைய பயணத்தை மேற்கொண்டான் அல்லவா? புரட்சி கவிஞன் எண்ணங்களின் மிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் எண்ணத்திலும் அச்சிந்தனை ஊன்றி கிடப்பதால் எளிய மனிதர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் சொற்களை கொண்டு குறள் வெண்பாவுக்கே உரிய இலக்கண நடையோடு ஓமைகள், உருவகங்கள், அணிநயங்கள் பயன்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட எளிய தமிழில் ஒரு வள்ளுவ புரட்சி, புதுக்குறளாய் ஒரு புதுமை புரட்சி இந்த தாரகை குறள் நூல். எளிய மனிதர்களுக்கும் விளங்கும் வண்ணம் புதிய வரிகளையும் கற்பனைகளையும் கொடுக்கும்போது இலக்கியத்திற்கும் கொஞ்சம் இளமை திரும்பும் என்ற நோக்கமும் இதில் உள்ளடங்கி இருக்கத்தான் செய்கிறது. வள்ளுவனார் அவர் வாழ்ந்த காலத்தில் மாந்தர்கள் பேசிய மரத்தமிழில் எழுதினார். அவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் பேசிய தமிழ் அதுதான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? அப்படித்தான் தற்போது மக்கள் பேசும் தமிழை வருங்காலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கில்தான் இக்காலத்துக்கு ஏற்ற தமிழில் தாரகை குறள்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய வரலாற்றுக்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கும் என்பது என் கால கணிப்பு. ஒவ்வொரு எழுத்தாளனும் அவரவர் சிந்தனையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதை வாசிப்பாளர்கள் அவரவர் சூழல்களுக்கு ஏற்ப வரிகளில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள். அதை போலவே சொற்களும் வாழும் இடத்திற்கு ஏற்ப, வாழும் சூழலுக்கு ஏற்ப, வாழும் மனிதர்களுக்கு ஏற்ப மாற்றம் கண்டு பேசப்படுகிறது. பேசுவது அனைத்தும் தமிழ்தான் என்றாலும் தமிழில் ஒரு பொருளுக்கோ சொல்லுக்கோ செயலுக்கோ பல சொற்கள் இருப்பது இதனால்தான். அது மட்டுமன்றி சொற்களின் பொருள்கள் கூட கால ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் மாறுபட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழியில் பாடலின் 7 கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்ற பாடலில் நாற்றம் என்பது நறுமணம் என்றுதான் அந்நாளில் பொருளாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாற்றம் என்பது துர்நாற்றம் என்கிற பொருளை தரக்கூடியதாக சமூகத்தில் பார்க்கப்படுகிறது அல்லவா? மேலும் சோறு என்ற சொல் இன்று நாகரிகமற்ற சொல்லாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படித்தான் கால ஓட்டத்தில் சொற்களின் பொருள்களும் மாறுபட்டு விடுகிறது. இலக்கியம் என்பது சொற்களால் அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்குமே தவிர இலக்கியம் என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் கால ஓட்டத்திற்கு ஏற்ப இந்த தாரகை குறள்
மக்களின் நன்மை கருதி, மக்களின் எளிமையாக புரிந்து கொள்ளும் திறன் கருதி எழுதப்பட்ட இந்த 214 அதிகாரங்கள், 2140 குறள் வெண்பாக்கள் அடங்கிய இந்த தாரகை குறள் என்னும் இந்த குறளோடு விளையாடு எனும் இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் வானொலியில் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழலாம். நன்றி.